வணக்கம் வன்னிய உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. சேலம் மாவட்டம் யாருக்கு சொந்தம்? சத்திரிய குல வன்னியர்களுக்கா, கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கா? தமிழ்நாட்டில் பெருநகரம் மற்றும் மிக பழமையான நகரம் சேலம். மலைகள் சூழ்ந்த நகரம். சேரர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், மைசூர் சுல்தான்கள், ஆங்கிலேயர்கள் போன்ற பல ஆட்சியின் கீழ் இருந்துள்ளது. சேரலாம் என்ற பண்டைய தமிழில் இருந்து சேலம் உருவானது. மலைகள் நிறைந்த பகுதி என்று பொருள். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் வந்தபோது சேலம் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் வந்தது. பிரிட்டிஷ் ராச்சியத்தில் சேலம் ஒரு முக்கிய வணிக மையமானது. வேளாண்மை, நெசவு தொழில் மையமாக இருந்தது. சேர்வராயன் மலத்தொடர் உள்ளதால் சாலிய சேரமண்டலம் என்று ஏத்தாப்பூர் செப்பேட்டில் உள்ள ஆதாரம் இது. ஆங்கிலேயர் காலத்தில் சேலம் இராணுவ தளமாக இருந்தது. சேலம் வரலாறு 50,000 வருடங்கள் கற்கால மனிதன் வாழ்ந்தது முதல் இன்று நாள் வரை எண்ணற்ற வரலாறு கொண்டது. சேலம் 1792 உருவானது. கிருஷ்ணகிரியை தலைநகராக கொண்ட பாராமகல் மாவட்டம், சேலத்தை தலைநகராக கொண்ட தாலாக்காட் மாவட்டம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டன. இந்த இரண்டு மாவட்டங்களையும் ஒன்றிணைக்கப்பட்டு 1808 சேலம் மாவட்டம் உருவானது. அதன் பிறகு 1965 சேலத்தில் இருந்து தருமபுரி பிரிக்கப்பட்டது. 1996 ஆண்டு சேலத்தில் இருந்து நாமக்கல் பிரிக்கப்பட்டது. மாங்கனி நகரம், மல்கோவா மாம்பழம் பெருமை, சேர்வராயன் மலை, ஏற்காடு மலை, நாமமலை, ஊத்துமலை, கஞ்சமலை, சாமியார் குன்று போன்ற மலைகள் சிறப்பு. இரும்பு நகரம், இனிப்பு மாங்கனி நகரம் சேலம். கொங்கு என்றால் தேன் என்று பொருள். பச்சைமலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை தேன் அதிகம் உற்பத்தியாகும் பகுதி. அதனால் தேன் மண்டலம் என்று பெயர் வந்தது, அதாவது கொங்கு மண்டலம். தென்னிந்திய திரைத்துறையில் முதலில் அதி தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து உலகத்திலேயே 100 திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். இப்படி எண்ணற்ற பெருமைகள் கொண்ட சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். சேலம் ஆங்கிலத்தில் 5 எழுத்து. ஸ்டீல், அலுமினியம், லைம்ஸ்டோன், எலக்ட்ரிசிட்டி, மேங்கோஸ் மற்றொரு புகழும் உள்ளது. சேலம் காவிரியும் வெள்ளாறும் வசிஷ்ட நதியும் திருமணி முத்தாறும் இம்மாவட்டத்தில் உள்ளது. 8 சிகரங்கள் கொண்ட கோட்டை நகரம் சேலம். இத்தனை பெருமைகள் கொண்ட நகரத்தில் சுயநலம் மிக்கவர்களால் சமுதாய மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்கிறார்கள். பச்சை துண்டு போட்டவன் எல்லாம் விவசாயியும் கிடையாது, மஞ்சள் துண்டு போட்டவன் எல்லாரும் சாமியாரும் கிடையாது. உயர்ந்த இடத்திற்கு போனால் பிரிவு குறைந்துவிடும் என்பார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்தியன் மட்டும்தான். உலகின் பெரிய ஜாதி மனிதநேயம். இன்றைய காலத்தில் மனிதர்கள் மிருகமாகவும் விலங்குகள் மனிதனாகவும் மாறி வருகின்றன. நதி மூலம் ரிஷி மூலம் என்பார்கள். எல்லா உண்மையும் கசப்பாக இருக்கும், ஆனால் அது உண்மை. சேலம் யாருடையது என்று சண்டை நடந்து வருகிறது. அதற்கு சமாதானமும் வேண்டும். மக்களே, நீங்களே நீதிபதி. முடிவை நீங்களே சொல்லுங்கள். சேலத்தின் மக்கள் தொகை 2011 34.82 லட்சம் இருந்தது. 2025 40.80 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. நம் சேலம் மாவட்டத்தில் நம் ஜாதி மக்கள் எவ்வளவு என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சேலம் மாவட்டம் 2025 40,80,000 மக்கள் தொகை உள்ளது. ஜாதி வாரியாக கணக்கெடுப்பது மிகவும் சுலபம். சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 40,80,000 மக்கள் தொகையை 11ஆக பிரித்தால் 3,71,000 வருகிறது. அதாவது ஒரு தொகுதிக்கு 3,71,000 மக்கள் தொகை. அடுத்த நாம் முக்கிய 12 ஜாதிகள் பட்டியலை எடுக்க வேண்டும். எந்தெந்த தொகுதியில் எத்தனை சதவீதம் மக்கள் தொகை என்றும் ஜாதி என்னவென்றும் தெரிந்துவிடும். உதாரணமாக 11 சட்டமன்ற தொகுதிகள்: கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி போன்ற 11 சட்டமன்ற தொகுதிகள். முக்கிய 12 ஜாதிகள்: வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், செட்டியார்கள், அருந்ததியர்கள், நாடார்கள், பழங்குடியினர்கள், முதலியார்கள், உடையார்கள், பறையர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சோழிய வேளாளர்கள் போன்ற 12 முக்கிய ஜாதிகள். இப்படி ஒவ்வொரு தொகுதி ஓட்டு சதவீதம் 3,71,000 வாக்குகளுடன் ஒப்பிட வேண்டும்.
மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் ஒப்பிட்ட பிறகு மொத்த மக்கள் தொகையில் சதவீதம் பார்க்க வேண்டும். உதாரணமாக சேலம் மாவட்டம் மேற்கு 60% வாக்குகள் வன்னியர்கள். அதை 3,71,000 60% என்பது 2,22,600 வாக்குகள். பறையர்கள் முதலிடம், கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் முதலிடம் என்று பொய்யான தகவலை பரப்பி மக்களை திசை திருப்பும் போலி முகம் இன்று உங்கள் பார்வைக்கு வந்துள்ளது. வன்னியர்கள் 11 தொகுதியிலும் அதிகமான மக்கள் தொகையுடன் இருந்தாலும் சேலம் யாருக்கும் சொந்தமில்லை. சேலம் மொத்தம் தமிழர்களுக்கு சொந்தமாகும். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.